உங்களுக்கு எல்லாம் இதயம் வந்து லப்பு டப்பு லப்பு டப்புன்னு தான் துடிக்கும். ஆனா எனக்கு அப்படி கிடையாது. விஜய் 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 விஜய்னு துடிக்கும். புரியுதுங்களா? சும்மா சாதாரணமா நினைக்காதீங்க. எல்லாருக்கும் அது மாதிரி பிடிட் பண்ணி என்ன நடந்திருக்குன்னு யோசிக்க முடியாது. அது ஒரு சிலருக்கு கிடைக்கும். எனக்கு அந்த மாதிரி ஒரு ஏதோ கடவுளோட புண்ணியத்துல நமக்கு அப்படி ஒரு இது கிடைச்சிருக்கு. விஜய் கடவுள் புண்ணியத்துல. என்னங்க ட்ரெய்லர்ல பாத்தீங்கல்ல? பார்த்தேன் சார், பார்த்தேன் சார். என்ன ஜீசஸ் சிலுவையில அறைகிற மாதிரி இவரை சிலுவையில அறையணும் அப்படின்னு சொன்னாங்க. கடந்த பேட்டியில கூட நீங்க சொன்னீங்க இயேசுவோட மறுபிறவி தாங்க விஜய் அப்படின்னு சொன்னீங்க. எவனாவது நம்பினானா? யாருமே நம்ப. இப்ப ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் நம்புவானுங்களா? நான் நம்புறேன் சார். ட்ரெய்லர் பார்த்த பிறகு நான் நம்புறேன். நீங்க ஒரு தீர்க்கதரிசி சார், நான் ஒத்துக்கிறேன் சார். கடந்த பேட்டியில நீங்க சொன்னது இப்ப ட்ரெய்லர்ல வெளிப்பட்டிருக்கு. நீங்க தீர்க்கதரிசி. பாத்தீங்களா? நான் சொன்னதெல்லாம் இப்ப புரியுதுங்களா? கோட்டு போடுறதுக்கு நீங்க தகுதியான ஆள் சார். தேங்க்யூ. இதுதான் அதாவது ஃப்ரெண்டு சொன்னாரு, நம்ம நீங்க வந்து தொடர்ச்சியா வந்து நீங்க பேசிக்கிட்டே இருங்க. பைத்தியக்காரன் நினைச்சுப்பாங்க. பைத்தியக்காரன் நினைச்சுப்பாங்க. தொடர்ச்சியா பேசினா பைத்தியக்காரன் தான் நினைப்பாங்க. பைத்தியக்காரனா நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லைங்க. ஒரு புரிதலுக்குள்ளார வருவாங்க. அப்போ உங்களை வந்து எந்த அளவுக்கு இவர் வந்து ஒரு பெரிய ஞானியா தெரிகிற ஒரு காலம் வரும். அது வரைக்கும் நீங்க கோட்டெல்லாம் மெயின்டைன் பண்ணுங்க. ஆமா,